ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் ஏ டேக்னா என்னன்றது பார்க்கலாம். வாங்க, நான் பி டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பி டேக்கில் தமிழ் டெவலப்பர் ஸ்டூடியோன்னு நேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த பி டேக்குள்ளார ஒரு தமிழ் டெவலப்பர் ஸ்டூடியோ சேனல் நேம் வச்சுட்டு இதுக்குள்ளார ஒரு ஏ டேக் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? ஏ டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் லிங்க்குன்னு நேம் வச்சிடுறோம். ஓகேவா? லிங்க். இப்போ அவுட்புட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். தமிழ் டெவலப்பர் ஸ்டூடியோ சேனல் லிங்க். ஃபுல்லாகவே டெக்ஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் ஏ டேக்குள்ளார hrefன்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஓகேவா? href. இது இப்போ நான் என்னோட சேனல் லிங்க் காப்பி பண்ணிருக்கேன். அப்படி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் குரோம் ப்ரௌசர் போகிறேன். இப்போ பார்த்தீங்களா, அது ஒரு லிங்க் மாதிரி இருக்கா, ஒரு கலர் இருக்கா, ப்ளூ கலரில். இப்போ இந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு இந்த என்னோட யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகும். ஓகேவா? எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன், எல்லா டாப்புமே. க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் லிங்க் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆனால் நான் இருக்க அதே டேப்லேருந்து அப்படியே என்னோட யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகுது. ஓகேவா? யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் திரும்பி நான் பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்படி வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ என்ன நான் பண்ணுறேன்னா, எனக்கு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், இதே டேப்பில் தான் எனக்கு ஓப்பன் ஆகுது யூடியூப் சேனல். அப்படி இல்லாமல் எனக்கு நியூ டேப்பில் ஓப்பன் ஆகணும். ஓகேவா? அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்குது. இந்த ஆட்ரிபியூட்னா டார்கெட் சொல்லுவோம். ஓகேவா? டார்கெட் அண்டர்ஸ்கோர் பிளாங்க்னு கொடுங்க. ஓகேவா? அண்டர்ஸ்கோர் BLANK. அண்டர்ஸ்கோர் பிளாங்க் கொடுத்துட்டு குரோம் போங்க. இப்போ நான் கிளிக் பண்ணால் எனக்கு இந்த டேப்பில் ஓப்பன் ஆகாமல் பக்கத்து ஒரு நியூ டேப் க்ரியேட் ஆகி ஓப்பன் ஆகும். ஓகேவா? பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இந்த டேப் அப்படியே தான் இருக்குது. ஒரு நியூ டேப் குரோம் ஓப்பன் ஆகி அந்த டேப்பில் என்னோட சேனல் லோட் ஆகி ஓப்பன் ஆகுது. ஓகேவா? இதுதான். இதே மாதிரி ஏ டேக்கில் ஒரு நம்ம டவுன்லோடு பண்ணலாம். ஓகேவா? ஒரு ஃபைலை நெட் ஸ்லோவாக இருக்குது, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட ஃபோல்டர் இருக்கா, என்னோட HTML ஃபோல்டர் கீழே ஒரு status.mp4 வச்சுருக்கேன். இந்த லிங்க்குக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, status.mp4 நேம் வச்சுட்டு நேம் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டேட்டஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸ்டேட்டஸ். இந்த இடத்துல லிங்க்கு பதிலாக டவுன்லோட் வச்சிடுறேன். ஓகேவா? டவுன்லோட். வச்சுட்டு இப்போ நான் பேஜை ஸ்டேட்டஸ் டவுன்லோடை கிளிக் பண்ணால் எனக்கு புதுசாக ஒரு நியூ டேப் ஓப்பன் ஆகி அதில் எனக்கு வீடியோ டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வரணும். ஓகேவா? ப்ளே ஆகிட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆப்ஷன் வரணும். ஓகேவா? இது மாதிரி டார்கெட் பிளாங்க்னு நான் கொடுத்துருக்கேன், அதனால் நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும். ஓகேவா? நான் ப்ரெஸ் பண்ணுறேன். நியூ டேப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆகி ப்ளே ஆகுது ஒரு வீடியோ. ஓகேவா? இதில் வேணால் நான் டவுன்லோடுனா பண்ணிக்கலாம். ஜூமில் வச்சுருக்கேன் நான். ஜூம் எடுத்துடுறேன். இப்போ என்னென்னா நான் டவுன்லோடு கொடுத்தா எனக்கு டவுன்லோட் ஆகும். ஓகேவா? டவுன்லோட் ஆகிடுச்சா? இப்போ நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ கைஸ்.